கென்யா கென்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டுல நைரோபி அப்படின்ற ஒரு பகுதியில 1973 ஒரு ஃபேமஸான பங்களால ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை பத்தின விவரத்தை காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காவல்துறை அதை அடையாளம் கட்டுறதுக்காண்டி அதை அடையாளப்படுத்துறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த கென்யா மாநகரத்தையே பதற வச்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1889 1945 வரையும் காலகட்டத்துல இருந்த உலக மக்களை பதற வச்ச, உலக மக்களே தன்னோட சுண்டு விரல்ல கண்ட்ரோல் பண்ணி வச்ச அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு மாவீரனோட உடல் சடலமா கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோட இந்த பாடி தென்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 1945 இறந்து போன அடால்ஃப் ஹிட்லர் இறைச்சிட்டாங்களா, புதைச்சிட்டாங்களா, இல்ல அது ஃபேக் நியூஸா, இன்ன வரையும் அவர் உயிரோட இருந்துட்டு இப்பதான் இறந்து போறாரா அப்படின்ற பல குழப்பங்களுக்கு காவல்துறை அடிமையாகிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அடால்ஃப் ஹிட்லரோட பாடி அப்படியே ஸ்ட்ரக்சர் மரம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட மரணத்துல இருக்க ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி தீவிரமா இறங்கி மருத்துவமனைக்கு அந்த உடலமைப்பை உடற்குறியல் ஆய்வு செய்யறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போதான் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னொன்னு, அவரோட உடம்புல 8 வகையான டிஎன்ஏவை கண்டெடுத்திருப்பாங்க. அவர் உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்பு வகைகளும் ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருந்து உருவான மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கும். அவரோட ஸ்கின் டோன்ல இருந்து அவரோட ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே, அவரோட ஹைட்டு, அவரோட வெயிட் எல்லாமே அடால்ஃப் ஹிட்லர் இருக்கிறப்ப மெஷர் பண்ணி வச்ச அதே அடையாளத்தோட இருக்கிறதுனால இவர் அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு மாவீரனோட குளோனா தயாரிக்கப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயற்கை மரணம் அடைஞ்ச மாதிரி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் காவல்துறை முன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட மூளை பகுதியில ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்ப்பாங்க. அந்த காட்சியில அவங்க என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்றது அந்த மருத்துவமனையிலே அதிர்வக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மனுஷனுடைய மண்டை ஓட்டுக்குள்ள எப்படி ஒரு ஆட்டோட மூளையும் ஒரு காட்டு பன்றியோட மூளையும் கலந்த மாதிரியான ஒரு கலவையை மூளையை எப்படி உருவாயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சியில மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் திருப்பம் வருது. அதுக்கப்புறம் அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல இது ஒரு மனுஷனுக்கு உண்டான உருவமைப்பு மட்டும்தான் கொண்டதா இருக்கே தவிர உள் உடலமைப்பு அனைத்துமே வித்தியாசமான ஒன்றா இருக்கு. இவர் கண்டிப்பா பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவர் கண்டிப்பா குளோனிங் முறையில உருவாயிருக்கவும் வாய்ப்பு இல்லை. இவர் பல்வேறு கலவைகளால உருவாக்கப்பட்டிருக்காரு. ஆனா குளோனிங் கிடையாது. அதாவது ஸ்கின் ஒரு பக்கம், தோற்றம் ஒரு பக்கம், எலும்பு வகைகள், டிஎன்ஏ, மூளை, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ண கலவையா இந்த சடலம் தென்படுது. ஆனா இவர் ஒரு உடல் ரீதியா எந்த ஒரு நோயும் எந்த ஒரு ஸ்ட்ரோக்கும் எதுவுமே இல்லாமதான் இறந்து போயிருக்காரு. இல்ல இவர் உருவாக்கப்பட்டு உயிர் கொடுக்க முடியாத சூழ்நிலையில விட்டு விடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனா இவர் உடம்புல இருக்க பிளட்டு உறைஞ்சு போகல, இவர் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் செயல்படுது. ஆனா உயிர் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இதய துடிப்பு கிடையாது. மற்றபடி இவரோட உடல் உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை மூலமா இன்னொருத்தருக்கு பொருத்தி அவரை கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் இந்த எஸ்சிபி அப்படின்னு சொல்லி இவரை டிஃபைன் பண்ணி எஸ்சிபி ஃபவுண்டேஷன் தரப்புல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிபி ஃபவுண்டேஷன் தரப்புல உள்ள உயர் அதிகாரிகள்லாம் திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடியை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி இதுக்கு எதுவும் டிஃபரன்ஷியேட் இருக்கா, இது எதிர்காலத்துல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்வோம் சொல்லி எஸ்சிபி ஃபவுண்டேஷன் தரப்புல அவங்களோட சைட் கண்ட்ரோலுக்கு கவர்மெண்டோட அப்ரூவோட இந்த பாடியை கொண்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்ப இன்னொரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடியில இருக்க செயல்படக்கூடிய உறையாத பிளட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பொட்டாசியம் சயனைடும் ஈய துகள்களும் நிறைஞ்ச ஒரு கலவையா இந்த பிளட்டு பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால கூட இந்த பிளட்டு உறையாம இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டே இருக்கு. இன்னொன்னு, இவரோட உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் எந்த வகையான டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணவும் முடியல. இதை நீங்க மாற்றி வச்சாலும் அவங்க உயிரிழக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிதான் இந்த எஸ்சிபி 2430 அப்படின்ற டிஃபைன் பண்ணப்பட்ட அடால்ஃப் ஹிட்லரின் குளோன் சொல்லப்படுற இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷனுக்கு சைட் 91 வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஆனா என்னைக்குனாலும் இந்த எஸ்சிபி 2430 சொல்லப்படுற அடால்ஃப் ஹிட்லரோட சடலம் தான் அப்படின்னு சொல்லி கென்யா நகரம் கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா உடற்கூறு ஆய்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை குளோனிங் முறையில உருவாக்கப்படலை. குளோனிங் முறையை பயன்படுத்தி
பல்வேறு வகையான உடல் கூறுகளை பயன்படுத்தி உள்ளுறுப்புகளை பயன்படுத்தி இப்படி தெளிவா யாரும் மிஸ்யூஸ் பண்றதுக்காண்டி உருவாக்கியிருக்காங்க. அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு உண்டான அனைத்து எல்லா விவரங்களும் இதுல அப்பட்டமா வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட 95% ப்ராசஸ் முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க 5% ப்ராசஸ் முடியறதுக்குள்ள இதை யாரோ டிக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் இதுல உள்ள ஆணித்தனமான உண்மைன்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன் தரப்புல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னமும் இந்த SCP 2430 உள்ள பிளட் உறையாம தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இதுல உள்ள அதிர்ச்சியான மர்மம் யாருக்குமே ஒரு தெளிவான விவரத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இத தீவிரமான சைட் 91 வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உண்டான ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மேற்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை வச்சு அடால்ஃப் ஹிட்லரோட மரணத்தை பத்தின பல விசாரணைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது SCP பத்தின தகவலோ ஜென்ரலான விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த டாபிக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.